It's a brand new day. Hey. Wake up every morning and say. ஹலோ guys, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிலிகுரியில் இருக்கோம். மழை பெய்யுது. ஆக்சுவலி நாளைக்கு காலையில் இந்த ஹோட்டலில் தான் நம்ம கிளைண்ட் ஆக்சுவலி ஒர்க் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இப்போது டின்னர் பண்ண போகலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தமிழ்காரங்க கடை ஒன்று இருக்குது. ஸோ அவங்க ஆக்சுவலி உண்மையாக சொல்லணும்னா ஸ்ட்ரகிள் பண்ணி தான் இந்த இடத்துல நிற்கிறாங்க. இங்கே நிறையா பாலிட்டிக்ஸ் இருக்குது. அது எப்படி என்ன இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் பாருங்க. ஆக்சுவலி இந்த நைட் டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்ல க்ரௌடாகவே இருக்கும். இது ஒரு சின்னதாக ஒரு ஸ்ட்ரீட்டு. இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெங்காலிஸ். நம்ம தங்கியிருக்கிற ஹோட்டல் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷாப்பு எங்க இருக்கு ஐ இந்த இருக்கு. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து சவுத் இண்டியன் டேஸ்ட்னு சொல்லிட்டு நம்ம அந்த ஹோட்டல் தங்கியிருக்கோம் இல்லையா, அந்த ஹோட்டல் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட தமிழ்காரங்க நான் வந்து கிட்டத்தட்ட எப்படி ஒரு 5 வருஷம் ஆகும். நீங்கள் கடை போட்டு எவ்வளோ வச்சுருக்கோம்? 2008-09 இருக்குது எங்கள் அப்பா ஆரம்பித்தது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 வருஷம் கண்டினியூஸாக நான் வந்துட்டுருக்கேன். ஸோ வரப்பெல்லாம் மாமா தானே, மாமா இருந்தது கூட அவங்க பார்த்தாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க பையன், இந்த கடையோட ஓனர் பையன், அதாவது சின்னவர் அவர், இவங்க வந்து பார்த்திங்கன்னா பரமுடி. அப்புறம் சரிங்களா? ஸோ அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இங்கே என்னென்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாங்க. என்ன ஆக்சுவலி எல்லாருமே சொல்லுவாங்க நம்ம வந்து வெளியில் போய் போனால் பொழைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மைதான், பொழைச்சிக்கலாம். ஆனால் நிறைய ப்ராப்ளமும் ஃபேஸ் பண்ணுவோம். இப்போ என்னென்ன ப்ராப்ளம் அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க எல்லா விஷயமும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ உங்கள் பேர்? என் பேர் தங்கம் சாமி. நான் சின்ன வயசுலேருந்து இங்கே தான் பிறந்து கொஞ்சம் வளர்ந்துருக்கேன். பிறந்த ஊரில் சின்ன வயசு படித்தது எல்லாமே இங்கே தான். நான் அப்படியா? இது மாதிரி எங்கள் அப்பா 2008-09 திறந்தார் கடை இங்கே. அதுக்கப்புறம் அவர் இருக்கும்போது 2018 அவர் இறந்துட்டார். அவர் 18க்கு அப்புறம் நானும் எங்கள் அண்ணன் தான் கடையை பார்த்துக்கிட்டு இருக்கேன். நாங்கள் ஊருக்கு போனப்போ எங்கள் மாமா வந்திருந்தாங்க. லாக்டவுனில் கொஞ்சம் இதாக இருந்துச்சு, பிரச்சனையாக இருந்துச்சு. ஊரில் இருந்தப்போ ஊரில் இருக்கும்போது இங்கே மொத்தம் 10 கடை இருக்குது. இந்த 10 கடையில் வந்து கொஞ்சம் மற்ற கூட்டம் வந்து அதிகமாக இருக்கனால மற்ற முன்னாடி ஹோட்டல் எல்லாத்தையும் கொஞ்சம் எதிர்ப்பு கொஞ்சம் இதாக இருக்கேன். அது வந்து மற்றவங்க கொஞ்சம் எதிர்க்கிறமாக்கியாக இருக்கேன். சின்ன வண்டி எடுக்க சொல்லுவாங்க கடையத்தில். இப்போ கூட இந்த லைன் போல்காண்டி வண்டி கொஞ்சம் பிரச்சனை வந்துச்சு, கரண்ட் போல்காண்டி. அது பேசி இது பண்ணியாச்சு. இதுக்கு முன்னாடி மேலே ஹோட்டல் இருக்கும்போது அது இது பண்ணாங்க. எனக்கு அங்கே அம்மா வீட்டில் இருக்காங்க. நீங்கள் கடையை ஃபுல்லாக பார்த்துக்கிறது நீங்கள் 2 பேர் தான்? ஆமாம், 2 பேர் தான். ப்ரோ அவர் கூப்பிடுங்க, வாங்க நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுவாங்க. பாருங்க, இவர் தான் வந்து பெரியவர். ஆனால் 2 பேரும் ஒரே மாதிரி தான் இருக்குது பேசு. லைட்டாக பல்லு மாதிரி தான் வித்தியாசம். சொல்லுங்க, எப்படி இங்கே வந்து அப்பா முன்னாடி இருந்து இங்கே தான் இருந்தார்? இல்லை, ஓகே. அவர் வந்து இறந்துட்டார். எத்தனை வருஷம் ஆச்சு? 18 வருஷம் ஆச்சு. 7 வருஷம் ஆச்சு. 7 வருஷத்துக்கு அப்புறமா நீங்கள் மட்டும்தான் இப்போ மெயின்டைன் பண்ணுறீங்க? நீங்களும் தம்பி மட்டும் தான் மெயின்டைன் பண்ணுறீங்க. ஓகேவா? இப்போ நீங்களும் வந்து சேலம் போக போகிறீங்க. ஆமாம், அப்போ அங்கே கிரிக்கெட், நீங்கள் ரொம்ப கிரிக்கெட் பிளேயர் இல்லையா? இங்கே நான் விளாண்டுருக்கேன், லீக் விளாண்டுருக்கேன். ஓகே. சூப்பர் டிவிஷன் லீக் விளாண்டுருக்கீங்க. ஓகே. ஸோ இப்போ வந்து இவர் வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் பண்ணுறாரு. இவர் வந்து இப்போ படிச்சுட்டு இருக்காரு. ஸோ எந்த அளவுக்கு உங்கள் அண்ணா வந்து பயங்கர சப்போர்ட்டில் இருக்காரு? எல்லாத்துலேயும் சப்போர்ட் தான். நான் என்ன கேட்டாலும் தராங்க. அது எதுவும் மாட்டேன்னு சொன்னதில்லை இது வரைக்கும். எதுவும் சொன்னதில்லை. உங்களுக்காக தான் எல்லாமே. எங்கள் அக்கா வேறு இருக்காங்க, இன்னொன்று ஊரில் இருக்காங்க. அடுத்தது அப்பா இவர் தான் சொல்லல. கண்டிப்பாக நம்ம கடை எந்த இடத்துல இருக்கு? இப்போ யாராவது நம்ம தமிழ்நாட்டில் இருந்து யாராவது வராங்கன்னா ஸோ நம்ம கடையை எப்படி ரீச் பண்ணலாம்? இல்லை, சேவாக் ரோடு எம்பஜார் எல்லாருக்குமே தெரியும். சேவாக் ரோடு எம்பஜார். ஓகே. இது வந்து சாட்டு கடை. அது நம்ம ஊரில் பட்டாணி சொல்லுவாங்கள்ல, அந்த கடை. இது இதே பட்டாணி. இது சாட்டு சொல்கிறோம். அதில் இந்த சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பானிபூரின்னு சொல்லி ஏமாத்தினாங்க அந்த மாதிரி. சொல்லுங்க, அப்போதான் மக்களுக்கு புரியும். அது மாதிரி இது பட்டாணி, அது மேலே இந்த இது போட்டு லைட்டாக இனிப்பு புளிப்பு மையா போட்டு தயிர் போட்டு. ஊரில் வந்து ஸ்டாண்டர்டு. ஆமாம், ஸ்டாண்டர்டு மையா. அதுக்கப்புறம் இதே இவரோட கடை. அவர் பேர் என்ன?
பிதம் தாஸ். ஓகே, இந்த இடத்துல என்ன இருக்கு? இந்த இடத்துல பாஸ்தா, மோமோ, சௌமின். ஓ, பாஸ்தா எல்லாமே கிடைக்குதா? பாஸ்தா கிடைக்குது. ஓ, பாஸ்தா, மோமோ. இவரோட ஸ்பெஷல் என்ன? நீங்க சாப்பிட்ட வரையும் என்ன இவரோடது வந்து ரொம்ப லைக் பண்ண ஃபுட் என்ன? மோமோ ரோல் எப்படி? மோமோ சூப்பரா இருக்கு. மோமோ சூப்பராக இருக்கு. ட்ரை பண்ணலாமா? மோமோ பிதம் மோமோ ஒன் சார் குறுக்குறே. குறுக்குறே மோமோ இருக்கு. ஓகே. அதுக்கப்புறம் இது பாஸ்தா நல்லா இருக்கு. பாஸ்தா சூப்பரா இருக்கு. பாஸ்தா சூப்பராக இருக்கு. எல்லாரும் பாஸ்தா நல்லா இருக்கு. இப்போ நம்ம ஊர்ல இருந்து வராங்கன்னு வெச்சுக்கோங்க, அவங்களுக்கு இவர் கடையில என்ன சஜஸ்ட் பண்றீங்க? இங்கே சௌமின் பாஸ்தா நல்லா இருக்கு. பாஸ்தா மோமோ. பாஸ்தா அண்ட் மோமோ. மோமோ நல்லா இருக்கு. ஸோ வாங்க அடுத்து நம்ம கடையை பார்ப்போம். ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு, எல்லாமே காலி ஆயிடுச்சு. எல்லாம் முடிஞ்சுச்சு. ஆட் பண்றேன். ஆக்சுவலி இவங்க வந்து ரொம்ப பிஸியான பர்சன். வாங்க வாங்க ப்ரோ. ஆக்சுவலி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறது ரொம்ப எங்க ஓகேவா, ரொம்ப ஃபேமஸான பர்சன். கிட்ட எவ்வளோ 17 வருஷம் ஆச்சு இல்லையா? 17 வருஷம் ஆச்சு. 17 வருஷமா இந்த இடத்துல ஒரே இடத்துல ஸ்பாட்டை தவிர வேற எங்கேயுமே போனதில்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிட்டி மால் எம்பஜார். இது வந்து சேவாக் ரோடுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சிலிகுரியில் ரொம்ப ஹாட் ஸ்பாட்டான ஒரு பிளேஸ் இது. அந்த இடத்துல நம்ம தமிழ் மக்கள் வந்து கடை வச்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப பெருமை. இன்னொரு விஷயம் என்னன்னா ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக 2 யங் அண்ணா படிக்க வைக்கிறாரு. தம்பி வந்து கிரிக்கெட்டில் ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருந்து இப்போ வந்து சேலம் போய் படிக்க போகிறாரு. ஸ்பெஷலாக கிரிக்கெட்டுக்காகவே போகிறாரு இல்லையா? ஆமாம், படிக்கிறதுக்காக இல்லை, சும்மா எல்லாருமே புரியும். படிக்கிறதுக்காகவும் ஸ்பெஷல் வந்து பார்த்தீங்கன்னா 90% வந்து கிரிக்கெட். ஸோ பேஷனுக்காக போகிறீங்க. ஆமாம், இங்கே நான் விளையாண்டுருக்கேன். கிரிக்கெட்டில் வந்து இங்கே ஃபேவரட்டிசம் அதிகமாக இருக்குது. ஓகே. ஸோ இதுவரை நீங்கள் என்ன ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க? 49 ஹையஸ்ட்டு. அது லீக் மேட்ச் தான் ஆடிருக்கேன். ஃபர்ஸ்ட் டிவிஷன் விளையாண்டுருக்கேன். ஓகே. அது சில இது கொஞ்சம் இதாக படலை. நம்ம சப்போர்ட் மாதிரி டீமே சப்போர்ட் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியல. ஓகே. இங்கே லோக்கலில் யாரும் சப்போர்ட் பண்ணல? பாலிடிக்ஸ். ஆமாம், மேபி பாலிடிக்ஸ். இப்போ டிஸ்ட்ரிக்ட் ட்ரையல் வருதுண்டா, ஸ்டேட் ட்ரையல் வருதுன்னா நான் அது மாதிரி அண்டர் 19 ஸ்டேட் ட்ரையல் போயிருக்கேன். மெடிக்கல்லாம் போன் டெஸ்ட் முடிச்சிருக்கேன். அதில் டாக்குமெண்ட் சரியில்லைன்னு சொல்லிட்டு என்னை ரிஜெக்ட் பண்ணாங்க. நிறைய டாக்குமெண்ட் சரி பண்ணி இங்கே லோக்கல் டாக்குமெண்ட் நீங்கள் வந்து பிளேயிங்க்கு யாருமே சப்போர்ட் பண்ணல. அது மாதிரிக்கா ப்ராக்டிஸே வரமாட்டாங்க அவங்க. நீங்கள் விளையாடுறது வந்து பார்த்தீங்கன்னா டேலண்ட் பேஸ்ட் தானே? ஆமாம், டாக்குமெண்ட் பேஸ்ட். அப்புறம் ஏன் டாக்குமெண்ட் வந்து டிஃபர் பண்ணி? அதே மாதிரி இங்கே சில ரொம்ப நாளாக ப்ராக்டிஸ் வராமல் இருப்பாங்க. அவங்களுக்கு ஃபோன் பண்ணி இப்போ மேட்ச் இருக்குது வா அவனை எடுத்துருக்கோன்னு சொல்லி அப்படி கூப்பிடுவாங்க. அது மாதிரிக்கா வந்து அது மாதிரி என்னோட 2 ஃப்ரெண்டு இருக்காங்க. அது பிஆர்லேருந்து வந்திருக்காங்க. ட்வின்ஸு 2மே அண்டர் 16 டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் ஆனாங்க ஃபர்ஸ்ட் டைம். ஆனால் அவங்க டாக்குமெண்ட்காண்டி அவங்க ரிஜெக்ட் பண்ணது. என்னென்ன பற்றி ஒரு விஷயம் சொல்லணும். எந்த அளவுக்கு அப்பா போனதுக்கு அப்புறமா உங்கள் அண்ணன் வந்து எவ்வளோ உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்காரு? எல்லா விஷயம் படிப்பாக இப்போ நான் இங்கே போகிறதுக்கே நான் வேணான்னு தான் சொன்னேன். அண்ணே தான் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்றாங்க. இப்போ அங்கே காலேஜ் எல்லாமே அப்போ அட்மிஷன் போட்டாச்சு. காலேஜ் ஃபுல்லாக அட்மிஷன் ஃபுல்லாக போட்டாச்சு. எந்த காலேஜ்? காவேரி இன்ஜினியரிங் காலேஜ். காவேரி. எந்த ஏரியா? சேலத்தில். நான் கிரிக்கெட் போகிறது வந்து செங்கல்பட்டு. ஓகே. காலேஜ் வந்து ஃபுல் டீட்டெயில் இதை தெரில. நான் அட்மிஷன் அங்கே போட்டாச்சு. அங்கே உங்கள் ஃப்ரெண்ட் இருக்கா? அவர் மூலியமாக ஃப்ரெண்டு இருக்காரு அங்கே. அவர் மூலியமாக போட்டு. ஸோ இவர் வந்து காலேஜ் போயிட்டாருன்னா நீங்கள் ஒரு ஆளாக வந்து இந்த ஹோட்டல் மேனேஜ் பண்ணுவாங்க. ஸோ வேறு யாரும் உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்காது. ஏன்னா வேலைக்கு ஆள் யாராவது ஒருத்தர். ஸோ இப்போ நீங்கள் 2 பேர் இருக்கிறனால நீங்கள் 2 பேர் மேனேஜ் பண்ணிக்கிறீங்க. நீங்கள் எத்தனை வருஷமா நீங்கள் 2 பேர் மட்டும் மேனேஜ் பண்ணுறீங்க? இவன் வந்து சின்ன வயசுல இங்கே தான் இருக்கேன். நான் வந்து 7 வருஷமா இருக்கேன். அப்பா இறந்ததுக்கு அப்புறம் தான் நான் இங்கே வந்தேன். ஓகே. அதுக்கு முன்னாடி இவன் தான் இங்கே பார்க்குறேன். ஸோ அதிகமாக எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இங்கே தான் அதிகமாக இருக்குது. அதனால இவன் பேசுகிறேன். நான் இதுமாதிரி பேசுனதே இல்லை இந்த மாதிரி. ஓகே. நீ இந்த மாதிரி நிறையா பேசிட்டு அதனால எனக்கு ஃபஸ்ட் டைம் வாங்க கொஞ்சம் லைட் முன்னாடி வந்து பேசலாம். மக்களுக்கு ஃபேஸ் பண்ணி. இல்லை முன்ன போமே. ஸோ எனக்கு இன்னொரு கொஸ்டின் இருக்கு. சரிங்களா? இப்போ நீங்கள் வந்து அம்மா நீங்கள் 3 பேர் தான். தங்கச்சி இருந்தாங்க. கல்யாணம் ஆகிடுச்சு. தங்கச்சி இருக்கா? ஓகே. உங்களுக்கு மிடில் அவங்க. ஆமாம். ஓகே. நீங்கள் மொத்தம் 3 பேர். 3 பேர் மட்டும். 3 பேர். ஆக்சுவலி கல்யாணம் தங்கச்சி கல்யாணம் பண்ணி இப்போ தான் 5 மாதம் 6 மாதம். நீங்கள் 2 பேர் சேர்ந்து கல்யாணம் பண்ணி ரொம்ப பெருமையான விஷயம் என்ன தெரியுங்களா? இதுதான் அல்டிமேட்டான விஷயம். ஸோ இங்கே எப்படி நீங்கள் இந்த சொந்தமாக வீடு வாங்கிட்டீங்களா? இல்லை இங்கே வாடகை அங்கே தான் வீடு. இங்கே வாடகை தான் இருக்கு. ஆக்சுவலி இன்னொரு விஷயம் கேட்கணும். இந்த இடத்துல நீங்கள் கடை போகிறதுக்கு என்ன காஸ்ட்? யாருக்காவது காஸ்ட் கொடுக்குறோமா? வருஷத்தோட ட்ரெண்டிங்காக நடக்கும். ஏலம் எடுக்கிறது. இந்த இடத்த டெண்டர் எடுக்கணும். ஸோ ஒவ்வொரு வருஷமா டெண்டர் எடுக்கணும். ஒரு வருஷம் சரி அப்படியே அதே ஆள் எடுத்தா எடுப்பாங்க. இல்லை வேற ஆள் வருவாங்க. காசு ஆகுது அவங்களுக்கு இடம் கொடுப்பாங்க.
பார்க்கிங் காசு எம்ஐக்கா நாங்கள் 150 ரூபா டெய்லி ஒரு கொடுக்குறோம். நாளைக்கு 150. அப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு எவ்வளோ இருக்கும்? அப்புறம் வந்து கார்பரேஷனுக்கு டெய்லி 20 ரூபா கொடுக்கும். அது 20 ரூபா கார்பரேஷன் தனியாக. கிட்டத்தட்ட 6000 ரூபா. 6000 ரூபா மாதத்துக்கு. கிட்டத்தட்ட ஒரு கடைக்கு வாடகை கொடுக்குற மாதிரி. அப்படி இருந்தும் ப்ராப்ளம் கொஞ்சம் இருக்காங்க. பட் எப்படி உங்களுக்கு கஸ்டமர்ஸோட ஃபீட்பேக் எப்படி? உங்களுக்கு இத்தனை வருஷமா இருக்கீங்க, இப்போ அப்பா ஒரு பேர் சம்பாதிச்சிருப்பாரு இல்லையா, அதை நீங்கள் எப்படி பேலன்ஸ் பண்ணுறீங்க? நம்ம மேக்ஸிமம் வரது ஃபுல்லாமே ரெகுலர் கஸ்டமர் எல்லாருமே. ஓகே, எல்லா ரேடியோ கஸ்டமர். இல்லை யாராவது சொல்லியிருக்காங்களா அப்பா பண்ணும்போது இந்த டேஸ்ட் இருந்துச்சு, நீங்கள் பண்ணும்போது இவ்வளோ சொன்னாங்க. அப்பயுமே அம்மா தான் பண்ணுவாங்க. அப்போ தோசை மட்டும் தான் தோசை மட்டும் தான் நீங்கள் பண்ணுறது. தோசை மட்டும் டிஷ் எல்லாமே அம்மா ரெடி பண்ணுறோம். ஒரே கை பக்குவம் தான். ஒரே கை பக்குவத்தில் தான் இருக்கு. இப்போ நாங்களாம் வந்து மாற்றினா தான் மாறுமே தவிர அம்மா தான் எல்லாமே முதல்ல அம்மா தான் எல்லாமே. ஓகே, இங்கேருந்து நாங்கள் தோசை மட்டும் போடுறோம். மற்றபடி எதுவுமே வளரும் யங் பிஸ்னஸ் பீப்புள்னு சொல்லலாம் இல்லையா? அப்படி கூட சொல்லலாம் இல்லையா? ஸோ நீங்கள் வந்து இப்போது லாஸ்ட்டாக இன்னொரு விஷயம் நம்ம பேசிக்கலாம் சரிங்களா? இப்போ தமிழ்நாட்டிலேருந்து வராங்கன்னு வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டு மட்டும் இல்லை, தோசை பிரியர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாக இருக்காங்க. உங்கள் கடையில் ஹையஸ்ட் விலை என்ன? ஹையஸ்ட் விலை 90 தான். ஹையஸ்ட் 90. ஹையஸ்ட் விலையே 90 ரூபாய். ஹையஸ்ட் 90. என்ன சொல்கிறீங்க? ஹையஸ்ட் 90. 90 ரூபாய் தான். இங்கே இதே ஊரில் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்ணுன்னா என்ன காஸ்ட் ஆகும்? ஒரு பிளேன் தோசை 130 ரூபா இங்கே. ஆரம்பிக்கும். ஒரு பிளேன் ப்ளைன் தோசை 130 30 ஸ்டார்டிங். ஸோ ஒரு ஆளுக்கு வயிறு பசி இறங்குமா? டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். டேஸ்ட் ஃபஸ்ட்டாக இருக்கும், பசியும் கொஞ்சம் இதாகாது. ஆகாது. நம்ம கடையில் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? நம்ம கடையில் டேஸ்ட்டு நல்லா இருக்கும். நீங்கள் டேஸ்ட் நல்லா இருக்கும். பசி உங்கள் எப்படி இருக்க சாப்பிட முடிஞ்ச அளவுக்கு சாப்பிட்லாம். ஸோ மோஸ்ட்லி எத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தோசை வாங்கிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இன்னொரு தோசை கொடுங்க, இல்லை இன்னும் 4 இட்லி கொடுங்க, அப்படிங்கிட்டு அப்படி எத்தனை பேர்? நிறைய பேர் இருக்காங்க. தோசை வருவா சாப்பிட்டுக்காங்க. ஒரு சின்ன பையன் கூட ஒரு சின்ன ரொம்ப சின்ன பையன் வருவாங்க. அந்த சின்ன 2 தோசை எனக்கு 2-3 தோசை கம்பல்சரி எனக்கு கொடுக்கணும். 2-3 தோசை சின்ன பிளேன் தோசை. சில பேர் மசாலா தோசை 4 தோசை வரலாம் சாப்பிட்டுருக்காங்க. ஆக்சுவலி எனக்கு ஒரு இந்த ஊரை பொறுத்த ஆக்சுவலி நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டோரியில் வந்து சாம்பார் கொடுப்பாங்க, அதே நம்மளால சாப்பிட முடியாது. இங்கே என்ன விஷயம்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க டிஃப்ரெண்ட்டாக? ஆக்சுவலி ஃபுட்டில் இங்கே வந்து நம்ம வந்து கையால் சாப்பிடுவாங்க. இங்கே வந்து ஸ்பூனால சாம்பாரை குடிக்கிறது தனியாக தனியாக குடிக்கிறது. சட்னி சாம்பார் எல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவோம். அது நீங்கள் தனியாக அவன் சட்னி வந்து கட்டியாக கேட்பாங்க. வெறும் சாம்பாரை மட்டும் வாங்கி குடிச்சிட்டுலாம் போவோம். சாம்பார் குடிச்சிட்டு போவாங்க. வாங்கி குடிச்சிட்டு போவாங்க. ஓ, நீங்கள் சாம்பார் மட்டும் தனியாலாம் கொடுக்குறீங்க? நீங்கள் வெறும் சும்மா அவங்களுக்கு கொடுக்குறது டேஸ்ட் பார்க்குறதுக்காக. ஓகே, அது மாதிரி சாப்பிட்றவங்க கொஞ்சம் சில பேர் சட்னி சாம்பார் டேஸ்ட் பண்ணி தான் வாங்குவாங்க. நிறைய பேர் இருக்காங்க. அப்படியெல்லாம் இருக்கா? நிறைய இருக்காங்க. டேஸ்ட் பண்ணிட்டு சாப்பிடுவாங்க. முன்ன போயிருக்காங்க நிறைய இடத்துக்கு. சாப்பிட்டு நல்லா இல்லைனால இன்னும் டேஸ்ட் பண்ணிக்கிறது அவங்க. ஓகே, ஸோ வாங்க அப்படியே நம்ம கடையில் சவுத் இண்டியன் தோசா. இதுதான் காண்டாக்ட். உங்களுக்கு வந்து இந்த காண்டாக்ட் நம்பர் தரேன். இந்த நம்பர் யாரும் யூஸ் பண்ணுறா? எங்கள் அண்ணனோட இந்த இருக்கு ஃபுல் நம்பர். ஓகே, அது இதாக இருக்குது. இதுதான் நம்பர் 6294630567. இவரோட நம்பரு சரிங்களா? தம்பி வந்து படிக்க போயிடுவார். இனிமேல் அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா கடையில் இருப்பார். யாராவது ஒருத்தங்க வந்து வேலைக்கு எடுக்க போகிறாரு. இன்கேஸ் உங்களுக்கு யாராவது இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அதாவது சிலிகுரியில் போய் வேலை பார்க்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா கூட இவரை காண்டாக்ட் பண்ணுங்கள். பரமக்குடியிலேருந்து யாராவது காண்டாக்ட் பண்ணாங்கன்னா ரொம்ப சந்தோஷம். ஏன்னா சொந்த ஊருக்காரங்கும் போது கொஞ்சம் இல்லையா? பரமக்குடி இன்னும் கொஞ்சம் உள்ளே போனேன். பட் பரமக்குடிங்கும் போது நம்ம ஆளுங்க பரமக்குடி காரைக்குடி எதாக இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டிலேருந்து யாரும் வந்தாலும் சரி வேலைக்கு எடுத்துக்கோங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா ரொம்ப யங் பீப்புள், ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் பீப்புள். ஓப்பனாக சொல்லணும்னா நான் காலையிலேருந்து நான் ஆக்சுவலி நேற்று வந்தேன் நான் சரிங்களா? அதுக்கப்புறம் இவர் தான் எங்கள் மெயின் தலை. வாங்க, நிறைய இது மாதிரி சப்போர்ட் பண்ணியிருக்காங்க எங்களுக்கு. நான் ஊருக்கு போனால் கடை இவர் தான் நடத்துறது. நான் ஊருக்கு போகிற டயத்தில் ஓகே, அவர் தான் எல்லாமே இந்த தோசை அவர் மட்டும் அவர் தான் போடுறது. நான் ஊருக்கு போகிற டயத்தில் இவர் தான் அது மாதிரி எல்லாமே இருக்குது. நூடுல்ஸ், சைனீஸ் ஐட்டம் தான், पाव भाजी। तो நீங்கள் வந்து வேலையெல்லாம் கற்றுக் கொடுத்துட்டீங்க तुमको बंदा का ऊपर बता दो आप लोग कैसे दोस्त हो गया दोनों वो एक फैमिली जैसा है दोस्त है ना पूरा फैमिली जैसा ओ दोस्त है फैमिली बढ़िया है तो बोल रहा था तो वो गांव जाने के बाद तो आप पूरा दुकान तो आप मैनेज कर रहे हैं बोलता था आपको दोस्तों बनाने के लिए आते हैं हाँ क्या बोल रहे सीरियसली हाँ तो वो जाएगा से कितना महीना जाता है एक महीना पूरा आप संभालता है तो कस्टमर कैसे बोलते हैं कस्टमर का फीडबैक कैसे आता है कस्टमर तो जो ओरिजिनल होता है हाँ ऐसे सेम टेस्ट बोलता है
डिफरेंट हो जाता है। थोड़ा सा डिफरेंट होता है। हाँ होता है एक्चुअली वो। இங்கே உங்க போடுற மாதிரியா கொஞ்சம் இங்கே உள்ளது இது மாதிரியா இருக்குது, நம்ம டேஸ்ட் அளவு வராது. ஓகே. கொஞ்சம் மொதலுக்கு பரவாயில்ல, நல்லா இருக்கு. பரவாயில்ல. ஆக்சுவலி இங்கே என்னன்னா அங்கே சாம்பார்ல வந்து வெல்லம் போடுறாங்க. நீங்க எப்படி நம்ம ஊர் ஸ்டைலில் தான் போறீங்களா இல்லை இப்படி இங்கே இந்த ஊரில் எப்படி வாசல் நம்ம ஊர் போகிற மாதிரி கத்திரிக்காய் முருங்காலாம் இங்கே போடுறது. ஏன்னா இங்கே வந்து ஸ்பூன்ட்ட சாப்பிட்றது சாம்பார். ஓகே. இப்போ கைட்ட பண்ணதாவே எல்லாம் எடுத்து சாப்பிட்றோம். ஸ்பூன்ட்ட சாப்பிட்றதுனால அவ்வளோவா அது மாதிரி நிறைய பேர் அங்கே போனவங்க முருங்கைக்காய் போடலையா அந்த மாதிரி அது மாதிரி கேட்பாங்க. ஆனால் இங்கே உள்ளவங்க ஒத்து வராது, சில பேர் முருங்காய் சாப்பிட மாட்டாங்க. அதனால ஓகே. ஆக்சுவலி இங்கே நான் நிறைய பார்த்துருக்கேன். நார்த் சைடில் ஃபுல்லாக முருங்கை அதிகமாக சாப்பிடுவாங்க. இப்போ ஆக்சுவலி முருங்காயோட வேல்யூ எல்லாமே நிறைய தெரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் நீங்கள் போகிறதில்ல முருங்காய் போடுறது. முருங்கை போடுறோம். சாம்பார்ல வந்து இங்க வந்து நம்ம ஊர் மாதிரி கைட்டு அடி சாப்பிட்டா முருங்காய் போட்டுடலாம். இங்கே ஸ்பூன்ட்ட சாப்பிட்றதுனால முருங்கை போடுறோம். நல்லா நிறைய பேர் அங்கே போனவங்க அவங்க நல்லா நம்ம ஊரில் சாப்பிட்ற மாதிரியே தான் சாப்பிட்றது. நிறைய பேர் போனவங்க அங்கே போனவங்களாம் அங்கே போனவங்க நம்ம பிணைஞ்சு சாப்பிட்ற மாதிரியே சாப்பிடுவாங்க. அது இந்த ஆர்டருக்கு போனால் அந்த மாதிரி தனியாக போட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே. நீங்கள் வந்து பல்க் ஆர்டர் எடுக்கிறீங்க. ஓகே. கேட்டரிங் பண்ணுறீங்க. கேட்டீங்க ஓ சூப்பர். வெட்டிங் இதெல்லாமே எல்லாமே. ஓகே. ஸோ வாங்க அப்புறம் நம்ம தலைவரை பற்றி சொல்லுங்கள். இவர் எப்படி எந்த அளவுக்கு உங்களுக்கு க்ளோஸ்? என்ன அளவுக்குண்டா எங்கள் அப்பா இருக்கும்போது எங்கள் அப்பா ஒரு ஃப்ரெண்டு, நல்ல ஃப்ரெண்டு. ஓகே. எங்கள் அப்பா இருக்க ஃப்ரெண்டு. அதுக்கப்புறம் நாங்கள் எங்கள் ஊருக்கு போனாலும் ஃபைனான்ஷியலாக இருக்கட்டும் இதை சப்போர்ட் பண்ணுவாங்க. ஓகே. ஓகே. நீங்களும் பண்ணுவீங்க, அவங்க பண்ணுவாங்க. ஆப்போசிட். ஸோ அதாவது முன்னாடியே சொல்லிட்டேன், ஃப்ரெண்ட் இல்லை ஃபேமிலின்னு சொல்லிட்டாரு. எல்லா சப்போர்ட்டும் பண்ணுறேன். ஓகே. அவர் பண்ணுவார், நாங்களும் பண்ணுவோம். ஓகே. ஓகே. ஆமாம். இப்போ நாங்கள் ஊருக்கு போகணுன்னா ஒரு கடை இங்கே எத்தனை வருஷமாக போட்டிருக்கேன். இவரை நம்பி விட்டு போகிறவங்கள விட்டு போகிறோம். அது மாதிரி. யாரும் வந்து நம்ம நிறைய கை வைக்க மாட்டாங்க. இப்போ கடை போடாட்டா இப்போ எத்தனை போடலை அப்படின்ட்டு அதுக்கும் இப்போ இது எலும்புவேன். ஓகே. அது கூட பிரச்சனை வரும். அதுக்கும் பிரச்சனை வரும். எத்தனை போடாமல் இருக்குது. ஓகே. அதுக்கு ஆக்சுவலி வாடகை கொடுக்கறதுனால வளர்க்க அதுக்கும் பிரச்சனை வரும். அதனால இவர்கிட்ட கொடுத்துட்டு போகிறது. போனாலும் அந்த வாடகை தினமும் கொடுத்துருவாங்க. அவங்க கொடுத்துருவாங்க, வரதெல்லாம் இவங்க எடுத்துக்குவாங்க. ஸோ அது ஒரு அவங்க மாதம். ஏன்னா அவங்க கடையை பார்த்துக்கிறாங்க, எல்லாமே பார்த்துக்கிறனால நல்ல பெரிய விஷயம் ப்ரோ. ஆக்சுவலி இங்கே வந்து ஒரு பெரிய ஒரு என்ன பெரிய சொந்தத்தையே நீங்கள் சம்பாதிச்சிருக்கீங்க. நாங்கள் ஊருக்கு வரேன் நிறைய வட்டம் கூட்டி போங்க சொல்கிறாரு. இப்போ நீங்கள் கூப்பிட்டு போனோம் இல்லை? எங்கள் அப்பா இருக்கும்போது அவங்க நிறைய வட்டம் ஊருக்கு கூட்டி போங்கன்னு சொன்னார். எங்கள் அக்கா கல்யாணத்துக்கு கூட வரேன்டாரு. ஆனால் இவருக்கு ஆக்சிடென்ட் ஆனதுனால வர முடியல. என் பைக்கு இந்த ஆக்சிடென்ட் ஆச்சு. ஒரு காலும் ஒரு கையும் உடஞ்சி இதாகிடுச்சு, ஃப்ராக்சர் ஆகிடுச்சு. இப்போ ஒன்றும் பிரச்சனை. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. இப்போ ரெண்டு மாதம் ஆயிடுச்சு, கட்டாயிடுச்சு. இப்போ ஒரு 9 மாதம் இருக்குங்க, இதாகி 9-10 மாதம். சரி. ஓகே. இப்போ நம்ம மக்கள் இப்போ அங்கே ஊர்லேருந்து வராங்க இல்லையா, அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? இங்கே வாங்க, என்ன சப்போர்ட்டாக இருந்தால் நாங்கள் பண்ணுறேன். ஹோட்டலாக இருக்கட்டும், இங்கே டூரிசம் எல்லாத்துக்கும் நாங்கள் எல்லாம் இது பண்ணுறேன். நாங்கள் இருக்க அவங்க சப்போர்ட்டுக்கு. ஓகே. நீங்கள் ஆர்டிஸ்ட் வந்தாலே கம்ப்ளீட்டாக நீங்கள் டேக் ஓவர் பண்ணிக்கிறீங்க. கண்டிப்பாக பண்ணிக்கிறேன். ஸோ உங்களோட கான்டாக்ட் நம்பர் என்ன, எப்படி கான்டாக்ட் பண்ணணும்? எங்கள் அண்ணன் நம்பரை கொடுக்குறேன். 6294630567. என்ன உதவியாக இருந்தாலும் இங்கே வந்து என்ன உதவியாக இருந்தாலும் என்கிட்ட கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். நீங்கள் ரைடராக இருந்தாலும் எப்படி ஃபேமிலியோட வந்து என்ன வந்தாலும் ஹோட்டலில் இருக்கட்டும், பையாக்கா ஹோட்டலாக இருக்கட்டும், என்ன சப்போர்ட்டாக இருந்தாலும் நான் கொடுக்குறேன், சப்போர்ட் பண்ணுறேன். ஸோ யாரும் இங்கே வந்து பயப்பட தேவையில்லை. புதுசாக தமிழ்நாடுக்காரங்க இருக்காங்க சப்போர்ட். அவன் நிறைய ஆர்மிக்காரங்க வந்திருக்காங்க, நிறைய பேர் வராங்க. ஆர்மியில் ஆல்ரெடி இருக்கிறவங்க ஏரியா தான் ஃபுல்லாக. புதுசாக வரவங்க பயப்படாமல் வரலாம். இங்கே நாங்கள் வரலாம். நீங்கள் இருக்கீங்க. நாங்கள் இருக்கோம்.